திமுகவை சீண்டினால் தமிழகமே எதிர்த்து போராடும். இப்போது ட்ரெய்லர் தான் காட்டுகிறோம். மார்ச் 9 திருச்சியில் மெயின் பிக்சர் இருக்கும் என ஸ்டாலின் தெரிவித்தார். 5 ஆண்டு ஆட்சியில் சாதனை செய்யாத நாளே இல்லை. நம் சாதனைகளை யாரும் இங்கு முறியடிக்க முடியாது என ஸ்டாலின் மதுரை கூட்டத்தில் பேசினார். ஆட்சி அல்ல, பதவி அல்ல, உயிரே போனாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். மீறினால் வழக்கு போடுவார்கள். நாங்கள் பார்க்காத மிசாவா தடாவா என மதுரையில் நடந்த தென்மண்டல திமுக மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. திமுக ஆட்சியால் தான் தமிழகம் தலைகுனியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய துணை கண்டத்தில் எந்த சீட்டுக்கும் நோட்டுக்கும் அடிபணியாமல் தனித்து நிற்கும் ஒரே கட்சி நாதகதா. நாங்கள் வியாபாரம் செய்ய வரவில்லை, எங்களுக்கு வேண்டியது அரசியல் விடுதலைதான் என திருச்சி மாநாட்டில் சீமான் உரையாற்றினார். வரும் சட்டசபை தேர்தலில் நாதக சார்பில் காரைக்குடி தொகுதியில் சீமானும், மேட்டூர் தொகுதியில் வீரப்பனின் மகள் வித்யாராணியும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் சபாநாயகரும் அதிமுக எம்எல்ஏவுமான தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலையின் இளைய மகள் எழில் கேத்தரின் ஆகியோர் விஜய் முன்னிலையில் தாவிகாவில் இணைந்தனர். ஓபிஎஸ் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்துவிட்டார். திமுகவில் ஓபிஎஸ் சேரட்டும், அவர் பதவிக்கு வருவதும் வராததும் மக்கள் தீர்மானிப்பார்கள் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு ஊடுருவல்காரர்களே வாக்கு வங்கி என்பதால் அவர்களை வெளியேற்ற காங்கிரஸ் ஒருபோதும் முன்வராது என அமித்ஷா தெரிவித்தார். நக்சல்கள் போல் ஊடுருவல்காரர்கள் ஒழிக்கப்படுவார்கள் என்றார். ஏஐ மாநாட்டின் முடிவில் பிரதமர் மோடி முன்வைத்த தனி மனிதநேய அடிப்படையிலான கொள்கைகளை ஏற்று அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி உட்பட 86 நாடுகள் 2 சர்வதேச அமைப்புகள் பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கமல் பேசுவது எங்களுக்கு புரியவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு புரியாமல் இல்லை, புரிந்து கொள்ளக்கூடாதென்று நினைக்கிறார்கள். மீடியா மைக் முன்னால் புலம்பியவர்களை பார்லிமெண்ட் மைக்கில் புலம்ப வைத்து விட்டார் கமல் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். ஓபிஎஸ் 1.0 மற்றும் 2.0 ஆகியவற்றை மற்றவர்கள் சொல்லித்தான் செய்ததாக அவரை ஒப்புக்கொண்டுள்ளார். ஓபிஎஸ் போன்றவர்கள் திமுகவின் ஏஜென்டாக செயல்படுகிறார்கள் என தினகரன் தெரிவித்தார். மத்திய அரசின் மீது கொண்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்வது மலினமானது என்பதை திமுக அரசு உணர வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அக்கறையுடன் மெட்ரோ ரயில் பற்றி பேசும் நீங்கள் ஏன் கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரவில்லை என்று மதுரைக்கு வரும் பிரதமர் மோடியிடம் மதுரை மக்கள் கேட்கணும் என திமுக தென்மண்டல மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். பிரேமலதா முடிவு மற்றும் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்காது என தினகரன் தெரிவித்தார். நிலவிலேயே தண்ணீர், ஆக்சிஜனை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து வருகிறது. நிலவில் ரேடியேஷன் உள்ளது, அதை எதிர்கொள்வதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது என விஞ்ஞானி நிகர் ஷாஜி தெரிவித்தார். சேப்பாக்கத்தில் விசில் அடிப்பதற்கு தடை விதித்திருப்பது குறித்த கேள்விக்கு அதற்கு பதில் கூற முடியாது, அதை பற்றி நான் பேச மாட்டேன் என சிஎஸ்கே அணி சிஇஓ காசி விஸ்வநாதன் தெரிவித்தார். கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் செல்வ பெருந்தகை பட்டியலின சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். உண்மையை மறைத்து மோசடி செய்த அவர் மீது கடும் நடவடிக்கை வேண்டும் என பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். திருச்சியில் நடந்த நாதகாவின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை சீமான் அறிமுகப்படுத்தினார். நாமக்கல்லில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆலோசனை நடத்தினார். பிரதமர் மோடி தமிழகம் வருகை மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. மார்ச் 9 திமுக ஒரு மாநாடு திருச்சியில் நடத்துகிறது. அன்று எங்கள் பொலிட்டிக்கல் பாம் வெடிக்கும். ராகுலும் விஜயும் ஒரே மேடையில் நின்றால் திமுகவுக்கு மாரடைப்பு ஏற்படும் என நாஞ்சல் சம்பத் தெரிவித்தார். கோவை வெள்ளையங்கிரி மலை ஏறிய திருச்சியை சேர்ந்த தேசிங்கராஜன் என்பவர் 5வது மலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அவரது உடலை கைப்பற்றிய ஆலந்துறை போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மாசி விழா தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் மாசி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சுவாமி மத்தியபுரியம்மன் மற்றும் பிரியாவிடையுடன் கொடிமரம் முன் எழுந்தருளினார்.
திருகோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார். பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். துபாய் சர்வதேச ஓபன் டென்னிஸ் தொடர் இறுதி சுற்றில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா உக்ரைன் வீராங்கனை எலினா ஸ்விடோலினாவை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். இலங்கை பிரேமதாசா திடலில் நடைபெற இருந்த நியூசிலாந்து பாகிஸ்தான் இடையேயான சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்டுள்ளது. ஆட்டம் கைவிடப்பட்டதால் இரு அணிகளுக்கு தலா 1 புள்ளிகள் வழங்கப்பட்டது. நம் அனைவரின் உயிரோடும் உணர்வோடும் கலந்த நம் தாய்மொழி தமிழை போற்றி மகிழ்வோம். எந்த வடிவில் மொழி திணிப்பு வந்தாலும் ஒன்றிணைந்து வீழ்த்துவோம் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில்தான் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என மக்கள் நம்புகிறார்கள் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய அரசு தமிழக அரசுதான். இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை. இந்தி கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். தேனி பெரியகுளத்தில் சாதாரண டீ கடை வைத்தவரை சேர்மன், நிதி அமைச்சர், துணை முதல்வர் வரை கொண்டு சென்ற அதிமுகவிற்கு ஓபிஎஸ் துரோகம் செய்துவிட்டார். இப்போது கூட அதிமுகவுக்காக குரல் கொடுக்காமல் திமுகவிற்கு குரல் கொடுத்து பேசுகிறார். அவரால் எனக்கு மன வருத்தம் தான் என செல்லூர் ராஜு கூறினார். தேமுதிக எப்போதும் 2 குதிரையில் சவாரி செய்பவர்கள். அதிமுகவில் விலகி தீய சக்தி திமுகவுடன் போய் சேருபவர்கள் மண்ணோடு மக்கி நாசமாக போவார்கள் என பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அது தாவேகவின் தலைவர் விஜய் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதாக உள்ளது என செங்கோட்டையன் தெரிவித்தார். திமுக காரன் என்ற ஒற்றை அடைமொழியை வைத்துக் கொண்டு மக்கள் பணத்தை சுரண்டி தின்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் பார்வையிலிருந்து என்றும் தப்ப முடியாது என பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா தெரிவித்தார். மரபணுவில் உருவாகி தாய்ப்பாலில் உணவாகி செவிப்பொறியில் ஒலியாகி உடலுக்குள் உயிராகி நிற்பது என் தாய்மொழி என சர்வதேச தாய்மொழி தினத்தை ஒட்டி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்தினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதனுக்கு பொன்னாடை அணிவிப்பது போல் நடித்த இளைஞர் ஒருவர் சால்வையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தினார். அவரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். டெல்லி ஏஐ மாநாட்டில் போராட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரஸை கண்டித்து அவதூறு வழக்கின் விசாரணைக்காக தானேவில் உள்ள பிவாண்டி கோர்ட்டுக்கு காரில் சென்று ராகுலுக்கு பாரதிய ஜனதாவினர் கருப்பு கொடி காட்டினர். சட்டவிரோத அகதிகள், ஊடுருவல்காரர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து மட்டுமின்றி அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் என அசாமில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார். தமிழகம் ஜெயிக்கணும்னா திமுக ஜெயிக்கணும். தமிழகத்தின் வளர்ச்சி பயணம் தொடர வெல்வோம் ஒன்றாக என ஸ்டாலின் தெரிவித்தார். தேமுதிக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ற கொள்கையிலிருந்து நிலைமாறி இன்றைக்கு திமுகவுடன் சேர்ந்து அதற்கான காரணங்களை சொல்லி பார்க்கிறார். அந்த காரணங்களை தேமுதிக நிர்வாகிகளும் அடிமட்ட தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக நாளை தொடங்குகிறது. முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசு மணமகள் மன்றங்கள், டாஸ்மாக் கடைகளை திறந்து மக்களை மேலும் வறுமை நிலைக்கு உள்ளாக்குகின்றனர் என சௌமியா அன்புமணி தெரிவித்தார். விஜயகாந்துக்கு பிரேமலதா துரோகம் செய்துவிட்டார் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் தெரிவித்தார். திமுக தேமுதிக கூட்டணியை விஜயகாந்த் ஆன்மா விரும்பாது என்றார். அதிமுகவில் இருந்து விலகி தீய சக்தி திமுகவுடன் சேர்பவர்கள் மண்ணோடு மக்கி நாசமாக போவார்கள். தேமுதிக எப்போதும் 2 குதிரையில் சவாரி செய்பவர்கள். ஆனால் அது வீணாகத்தான் போகும் என எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார். உலக நாடுகள் முன் நம் நாட்டை அவமானப்படுத்த கோபத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினால் அதைவிட வெட்கக்கேடானது என்று எதுவும் இருக்க முடியாது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். கூட்டணியில் ஒற்றுமையும் நோக்கமும் தான் முக்கியமான விஷயம். அது எங்களுக்கு தெளிவாக உள்ளது. அதனால்தான் அதை நோக்கி நகர்கிறோம். எத்தனை தொகுதிகள் என்று சொல்ல முடியாது என மாநில கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். ஏஐ உச்சி மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்களை நடத்திய 24 மணி நேரத்திற்கு மேலாகியும் ராகுல் இன்னும் கண்டிக்காதது ஏன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். RSS மற்றும் பாரதிய ஜனதாவுடன் இணைந்தவுடன் பழனிசாமியின் சிந்தனை காவிமயமாகிவிட்டது. திருவள்ளுவரின் உருவப்படத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சாயலை ஏற்படுத்துவது தமிழர் பண்பாட்டு மரபுக்கு எதிரான செயல் என EPSன் பதிவில் காவி நிறத்தில் திருவள்ளுவர் இருந்ததை சுட்டிக்காட்டி செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சர்வதேச தாய்மொழி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள அண்ணாமலை, தாய்மொழியை அடிப்படையாக கொண்டு பன்மொழி கற்றலை வளர்ப்போம். நம் தொன்மையும் இனிமையும் கலந்த தமிழ் மொழியை உலகறிய செய்வோம். தமிழின் பெருமை தலைமுறைகளை தாண்டி ஒலிக்கட்டும் என்றார்.
உலக நாடுகளின் மத்தியில் இந்தியாவின் வளர்ச்சியையும் பிரதமர் மோடியின் நல்லாட்சியையும் சீர்குலைக்க முயலும் காங்கிரஸ் கட்சியின் அநாகரிகமான செயல்பாடுகள் நாட்டு மக்கள் மத்தியில் ஒருபோதும் ஈடுபடாது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் வந்து சேர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி, வரவேற்பதில் விசிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறது என திருமாவளவன் தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் வருவதாக கூறப்படுகிறதே என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அனைவரும் வருக, தமிழகம் வெல்க என கமல் கூறினார். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவராக முதல்வர் ரங்கசாமி தான் இருக்கிறார் என அதிமுகவின் மாநில செயலாளர் அன்பழகன் சொன்னார். திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்துள்ளதால் விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது என்பதை பாரதிய ஜனதாவினர் சொல்லக்கூடாது. விஜயகாந்தின் வாரிசுகள் தான் சொல்ல வேண்டும். விஜயகாந்துக்கு இதுவரை பாரதிய ஜனதா எதுவும் செய்யவில்லை. நிச்சயம் அவரின் ஆத்மா எங்கள் கூட்டணியை வாழ்த்தும், வரவேற்கும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியினர் முரண்பட்ட கருத்துக்களை பேச மாட்டார்கள். யார் எத்தனை இடங்கள் போட்டியிடுவார்கள் என்பதை கட்சி தலைவர்கள் முடிவு செய்வார்கள். இன்னும் சில கட்சிகள் சேருவதால் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது என செல்வ பெருந்தகை கூறினார். தாய்மொழி என்பது சொற்கள் மட்டுமல்ல, அது நம் சிந்தனை, பண்பு, வரலாறு மற்றும் உணர்வுகளின் பிரதிபலிப்பு. நம் தாய்மொழியை நேசித்து பேணி வளர்த்தால்தான் நம் அடையாளம் இன்றும் நிலைத்திருக்கும் என சர்வதேச தாய்மொழி தினத்தையொட்டி நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தாவேகா சார்பில் தேர்தல் கண்காணிப்பாளர்களை அக்கட்சி தலைவர் விஜய் நியமித்துள்ளார். முதன்மை கண்காணிப்பாளர்களாக ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டுள்ளனர். எந்த பக்கம் இருந்தால் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பதை ஓபிஎஸ் தான் முடிவெடுக்க வேண்டும் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்து பேசியிருந்த நிலையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். நடக்க இருக்கும் சட்டசபை தேர்தல் தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் இடையிலான ஒரு ஜனநாயக போர். வெல்வது தமிழகமா இல்லை டெல்லியா என்று நாம் பார்த்து விடுவோம் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் மாசி தேர் திருவிழாவுக்கு வந்த பக்தர்கள் இரவில் தெருவில் தூங்கியது மனதை வேதனைப்படுத்துகிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் சொன்னார். முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் தமிழக முதல்வராக வர வேண்டி அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆன்மீக பயணம் செய்து வருகிறார். அந்த வகையில் காரைக்குடி கொப்புடையம்மன் கோவிலில் அவர் தனது உறவினர்களுடன் சாமி தரிசனம் செய்தார். தாவேக தலைவர் விஜயை ஜெயிக்க ஷேர் ஆட்டோவில் ஏற்றுவது போல கட்சிகளை பணம் கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் ஏற்றி வருகிறார் என தாவேக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்தார். துணை முதல்வர் உதயநிதி, கமல், விஜய் ஆகியோர் வீடுகள் அமைந்துள்ள ஈசிஆர் சாலையில் விதிமீறல் கட்டடங்களுக்கு எதிரான நடவடிக்கையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீடுகளை வரும் மே மாதத்துக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நம் தமிழை காத்து அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்த்து செழிப்போடு வாழ வைக்க வேண்டியது உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களின் பொறுப்பு என முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். முதல்வர் ஆட்சியை ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்தி இருக்கிறார். அப்படியென்றால் அவர் நேற்றே திமுகவுக்கு வந்துவிட்டார் என்றுதானே அர்த்தம். எதையும் ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்கக்கூடிய பன்னீர்செல்வம் பேசியது கூட்டணிக்கான சமிங்கை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மதிமுக குழு அமைத்தது. அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விஷப்பாம்பான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தோற்கடிப்போம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பதிவிட்டுள்ளார். பாஜக என்ற விஷப்பாம்பை அடித்துக் கொள்வதற்கு எத்தனை தடிகள் கிடைத்தாலும் பயன்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த டி.ஆர். பாலு தலைமையில் அமைச்சர்கள் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி, திருச்செந்தூர் தொகுதியில் கனிமொழி ஆகியோர் போட்டியிட திமுகவினர் விருப்ப மனு அளித்துள்ளனர். திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் இருந்து தப்பிக்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் மீதான குற்றத்தை மற்றவர்கள் மீது திசை திருப்ப பார்க்கிறார்கள் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். புதிய ஏஐ பயணத்தில் இந்தியாவின் பங்களிப்பு மீது உலக நாடுகள் முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். RSS குறித்த அவதூறு வழக்கில் மகாராஷ்டிரா சப்கால் நீதிமன்றம் ராகுலுக்கு ஜாமீன் வழங்கியது. முன்னதாக ஹர்ஷவர்தன் உத்தரவாத கடிதத்தை அளித்தார். வரி விதிப்பு தொடர்பான அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை நாங்கள் கவனித்துள்ளோம். வரி விதிப்பு தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என இந்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு விசாரணையில் குளறுபடி நடந்துள்ளது. தலைவர்கள் ஈடுபட்டுள்ளதை நாங்கள் அம்பலப்படுத்துவோம். இந்த விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேரள பாஜக வலியுறுத்தியுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே கோயில்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததால் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 10ஆம் தேதி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் பலியானது குறிப்பிடத்தக்கது. டெல்லி பிரதமர் அலுவலகம் ஒட்டியுள்ள குடிசை பகுதிகளில் வசிக்கும் 717 குடும்பங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் காலி செய்ய மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காலி செய்யவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள கேரளாவில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உதவி பெறும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 25%இலிருந்து 35% உயர்த்தப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை ட்ரம்ப் அறிவிப்பதை உறுதி செய்ய பிரதமர் மோடியை கட்டாயப்படுத்தியது எது என ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தின் தொழில் நகரமான ஓசூரில் புதிய ஏர்போர்ட் அமைக்கும் திட்டம் குறித்து மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இந்தியாதான் நமக்கு வரி செலுத்தும், அமெரிக்கா எதுவும் செலுத்தாது என ட்ரம்ப் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் மோடி செய்துள்ள துரோகம் தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. அவரால் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, மீண்டும் சரணடைந்து விடுவார் என ராகுல் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சதுர்வேதமங்கலம் ருத்ரகோடீஸ்வரர் கோயில் மாசிமக பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நடப்பாண்டிற்கான பிரம்மோற்சவம் இன்று காலை காஞ்சி இளைய மடாதிபதி சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. வெள்ளி விருஷப வாகனத்தில் காமாட்சியம்மன் உலா வந்து அருள் பாலித்தார். திருத்தணி முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 12 நாட்கள் நடக்கும் விழாவில் தினமும் சுவாமி மாட வீதியில் உலா வந்து அருள் பாலிப்பார். கும்பகோணத்தில் மாசி மக தீர்த்தமாரி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வரும் மார்ச் 2ஆம் தேதி தீர்த்தமாரி உற்சவம் நடைபெறவுள்ளது. தென்காசி பாவூர் சத்திரத்தில் உள்ள வெண்ணிமலை வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 11 நாட்கள் நடக்கும் விழா மார்ச் 3ஆம் தேதி தீர்த்தமாரியுடன் நிறைவு பெறுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழா அரோகரா கோஷம் விண்ணதிர கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் மார்ச் 2ஆம் தேதி நடக்கிறது. குன்றத்தூர் முருகன் கோவில் பிரம்மோற்சவ விழா சேவல் மயிலுடன் கூடிய கொடியேற்றத்துடன் இன்று விமரிசையாக தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் வரும் 25ஆம் தேதி திருக்கல்யாணம், 27ஆம் தேதி ரத உற்சவம் நடைபெறுகிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருக்கோஷ்டியூர் சௌமிய பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வருகையை முன்னிட்டு 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தோவாளை சந்தையில் மல்லிகை, பிச்சி உள்ளிட்ட பூக்களின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. நேற்று 1 கிலோ பிச்சிப்பூ 1600க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று ரூபாய் 650க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 900க்கு விற்கப்பட்ட நிலையில் ரூபாய் 600க்கு விற்பனையாகிறது. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் நடந்த இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் மீனவ பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை சூரக்குளத்தில் வேலுநாச்சியார் நினைவிடம் அருகே மருது சகோதரர்களின் சிலையை மதுரையிலிருந்து காணொலி வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் புறநகர் ரயில் சேவையில் குளறுபடி ஏதும் இல்லை என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. ரயில் சேவையில் குளறுபடி, பாதுகாப்பற்ற ரயில் இயக்கம் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு தெற்கு ரயில்வே மறுப்பு தெரிவித்துள்ளது. கோடை சீசன் நெருங்குவதையொட்டி கொடைக்கானல் பெரியகுளம் செல்லும் ரோட்டின் இருபுறமும் உள்ள மாந்தோப்புகளில் உள்ள மரங்களில் பூக்கள் பூக்க துவங்கியுள்ளதால் மா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 148வது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் ரூபாய் 215 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் இரவு பகலாக நடந்து வருகின்றன. இந்நிலையில் வளசரவாக்கத்தில் மெட்ரோ பணியின் போது ஜார்க்கண்டைச் சேர்ந்த சோரே கஞ்சு என்பவர் தூணிலிருந்து தவறி விழுந்து பலியானார்.
பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக பதிவிட்ட வங்கதேசத்தவர் 6 பேரை திருப்பூரில் இன்று டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர் பணிக்கு சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க ஏப்ரல் 1 கடைசி நாளாகும். ஜூன் மாதம் ஆன்லைன் மூலம் எழுத்துத் தேர்வு நடைபெறும். நாகை, கரூர், புதுக்கோட்டையில் மினி டைடல் பார்க் அமைக்க தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. நாகையில் ரூபாய் 42 கோடியில் 58,660 சதுர அடி, கரூரில் ரூபாய் 37 கோடியில் 64,000 சதுர அடி, புதுக்கோட்டையில் ரூபாய் 37 கோடியில் 60,386 சதுர அடியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் விடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,080 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,17,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 260 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 14,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 20,000 ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பயணிகளின் நீண்டகால கோரிக்கையான திருச்சி டு தாம்பரம் சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் மார்ச் 1ஆம் தேதி முதல் நிரந்தர ரயிலாக இயக்கப்பட உள்ளதாக திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. வடக்கு பாகிஸ்தானில் 4.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கம் கைபர் பக்துன்குவா, இஸ்லாமாபாத், ராவல்பிண்டியிலும் உணரப்பட்டுள்ளதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர். 5 ஆண்டுகளில் இந்தியா பிரேசில் வர்த்தகம் $20 பில்லியன் உயர்த்த பிரதமர் மோடியும் அதிபர் லூலா டி சில்வாவும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு செய்துள்ளனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மார்ச் 31ஆம் தேதி சீனா புறப்பட்டு செல்ல திட்டமிட்டுள்ளார். ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சீனாவில் பயணம் மேற்கொள்கிறார். பெண்களை அடிப்பது குடும்ப வன்முறை ஆகாது என்கிற புதிய சட்டத்தை ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு கொண்டு வந்துள்ளது. பெண்களுக்கு எலும்புகள் உடையாமல் வெளிப்புற காயம் இல்லாதவரை அது குடும்ப வன்முறை ஆகாது என கூறியுள்ளது. இயக்குநரும் நடிகருமான சசிகுமார் பெரும்பாலும் கிராமத்து கதையம்சம் கொண்ட படங்களில் நடித்து பிரபலமானார். இப்போது முதல் முறையாக போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். இதை நினைத்து பார்த்தேன் படத்தை இயக்கிய மணிகண்டன் இயக்குகிறார். தெலுங்கு நடிகை ஒருவரை நடிக்க பேசி வருகின்றனர். விரைவில் பட அறிவிப்பு வெளியாக உள்ளது. தமிழ் சினிமாவின் இன்றைய தலைமுறையினரின் பிரியமான இசையமைப்பாளராக மாறியுள்ளார் சாய் அபயங்கர். ஆல்பங்கள் மூலம் பிரபலமாகி இப்போது தனுஷ், சூர்யா என பல முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இசையமைக்கிறார். அடுத்து இவர் ஒரு ஆல்பம் வெளியிடுகிறார். அந்த ஆல்பத்தில் இவருடன் நடிகை கயாடு லோகரும் இணைந்து ஆடிப்பாடி நடித்துள்ளார். பான் இண்டியா நடிகராக பிரபலமடைந்துள்ள தெலுங்கு நடிகர் பிரபாஸ் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். இவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது, சென்னையுடன் எனக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. நான் அங்கேயே பிறந்து டான்பாஸ்கோ பள்ளியில் படித்தேன். சென்னையுடன் உணர்ச்சி ரீதியாக இணைக்கப்பட்டுள்ளேன். நான் இப்போது ஆந்திராவுக்கு மாறியிருக்கலாம், ஆனால் சென்னை எப்போதும் எனது ஒரு பகுதியாக இருக்கும். பள்ளி காலத்தில் நாங்கள் அனைவரும் தமிழில் பேசுவோம். அந்த தொடர்பு இன்னும் இருக்கிறது. இன்னும் என்னில் தமிழ் இருக்கிறது என்றார். துரந்தர் திரைப்பட வெற்றியை தொடர்ந்து பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கை அமெரிக்காவிலிருந்து தொடர்பு கொண்ட ரவுடி லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் 10 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளது. அமெரிக்க போலீசாருடன் இணைந்து மும்பை போலீசார் விசாரித்து வருகின்றனர். MS மூர்த்தி இயக்கத்தில் ரச்சிதா மகாலட்சுமி நடித்த ஹாரர் படம் 99/66. இதில் சபரி, ரோஹித் நாயகர்களாக நடித்துள்ளனர். சென்னையில் 99 வீடுகள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. அங்கு நடைபெறும் சில அமானுஷ்ய சம்பவங்கள், அதன் பின்னணியில் உள்ள மர்மங்கள் தான் படத்தின் கதை. மார்ச் 6இல் ரிலீஸ் ஆகிறது. கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ், கியாரா அத்வானி, நயன்தாரா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள டாக்ஸிக் படம் மார்ச் 19இல் வெளியாகிறது. நேற்று டீசர் 5 மொழிகளில் வெளியானது. ரத்தம் தெறிக்கும் வன்முறை காட்சிகள் அதிகம் இருந்தன. இருப்பினும் இந்த டீசர் யூடியூப் உள்ளிட்ட அனைத்து டிஜிட்டல் தளங்களிலும் சேர்த்து 24 மணி நேரத்தில் 197 மில்லியன் பார்வையாளர்களை கடந்ததாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. அண்மை காலமாக நடிகர் விஷால் ஜிம்மில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். உடற்பயிற்சி செய்யும் புகைப்படங்களை விஷால் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ரஜினி, கமல் இணைந்து நடிக்கும் திரைப்படத்தின் ப்ரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது.